ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஆந்திரா புளி சட்னி தான் செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டோட டிஃபனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் வெள்ளெல் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் அரைக்கிற சட்னியை பொறுத்து இந்த அளவுகளை அதிகம் பண்ணிக்கலாங்க, இல்லைனா கம்மி பண்ணிக்கலாங்க. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க. நல்லா படப்படான அந்த வெள்ளை எள்ளு வெடிக்கணுங்க. அந்தளவுக்கு இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். வெடிக்கிறப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. நம்ம வேறு எந்தமே காரத்துக்காக சேர்த்த போகிறதில்ல, இந்த மிளகாவோட காரம் தான். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணுங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற பொருள்லாம் சேர்த்துறோங்க. இந்த பச்சை மிளகா எண்ணெயில் போட்டால் வெடிக்காதுங்க. ஏன்னா நம்ம உடனே வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுறோம் இல்லைங்களா. அதனால் உங்களுக்கு வெடிக்குமோன்னு பயம் இருந்தால் கொஞ்சமாக கீறிட்டு கூட போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது புளி சட்னினால் நான் கொஞ்சம் புளி தாராளமாகவே போட்டிருக்கேங்க. புளிப்பு நிறைய இருந்தால் தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பின்னாடி தேங்காய்லாம் சேர்த்துறதுனால. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எந்த ஃபார்மில் நம்ம உடம்புக்கு போனாலும் நல்லதுங்க. அதனால் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கிறேங்க. அது நான் தோலோடு தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தோல் இல்லாத வேர்க்கடலை கிடச்சிதுன்னா அது கூட போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வேர்க்கடலை, புளி, இந்த எண்ணெயிலே நல்லா அதெல்லாமே பிரட்டி விட்டுருங்க. நான் ஊர்லேருந்து வேர்க்கடலை எடுத்துகிட்டு வந்தவங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அந்த தோல் கூட வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்படியே தான் போட்டிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வேர்க்கடலை. அதனால் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊரில் கொண்டு வந்த வேர்க்கடலை. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே புளியும் சேர்த்துருக்கோங்க. நீங்கள் புளிப்புக்கு தக்காளி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேங்க. இதை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கோங்க. அதுவும் சேர்த்துக்கலாங்க. இந்த வேர்க்கடலையும் நல்லா வணங்கிடுச்சுங்க எண்ணெயிலேயே. இப்போ தேங்காய் பாருங்கள், நான் ஒரு அரை மூடியில் பாதி தான் திருவியிருக்கேங்க. அதை போட்டுக்கிறேன். சட்னியோட அளவு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க நீங்கள் மற்ற அளவுகளை அதிகம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாங்க. இந்த தேங்காயும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணுங்க. பச்சை வாசமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வதங்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து ஆற வச்சு நம்ம சட்னியாக அரைச்சிக்க போகிறோங்க. மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்லைனா கல்லில் இருந்துன்னா கல்லில் அரைச்சிக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டேங்க. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தான், திக்காக அரைக்கக்கூடாதுங்க. நம்ம கேரளா சம்மந்தி அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி திக்காக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தண்ணியாட்டம் தளர்வாக இருந்தால் தான் இது இட்லி தோசைக்குன்னு நல்லாயிருக்குங்க. ஆறினோடனே பாருங்கள், நான் மிக்சியில் மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விடுங்க. ஏன்னா ஒரே இதில் தண்ணி விட்டோம்னா அரையாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதுக்கு சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறோங்க. கடுகு நல்லா பொடிஞ்ச உடனே உங்களுக்கு தேவைப்பட்டால் உளுந்து பருப்பு கூட போட்டுக்கலாங்க. உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா பொடிஞ்ச உடனே நம்ம சட்னி இதில் சேர்த்துறோங்க. நம்ம இதை அதில் சட்னியில் சேர்த்தாமல் சட்னி நம்ம தாளிப்பில் சேர்த்திட்டு அப்படியே டக்குன்னு சூடான உடனே ஆஃப் பண்ணிடுங்க. சட்னி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் குறைன்னு அரைக்கணுங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சூடான இட்லியோட ஆவி பறக்கிற இட்லி பாருங்கள். அது கூட பந்து பந்தாட்ட இட்லி, அது கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்பு, காரம் எல்லாமே அந்த வேர்க்கடலையோட வாசனை அவ்வளோ ஒரு அபாரமான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இன்னும் 2 இட்லி கொடுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலை பிடிக்கணுன்னா இந்த சட்னியும் ரொம்ப பிடிக்குங்க. கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சதுன்னா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.